நம்ம மதுரையில வேர்ல்ட் கிளாஸ் கிரீன் ஸ்கிரீன் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவோட எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க், டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், பிராண்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு எல்லாமே ஒரே இடத்துல. EL டிஜிட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட், KK நகர், மதுரை. வணக்கம். நம்முடைய ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் மண்டே மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஊக்கம் மூட்டுகிற இந்த நிகழ்ச்சி மற்றவர்களுக்கு எப்படி ஊக்கம் தருகிறதோ அதுபோல் எனக்கு முதல்ல நான் ஒரு ஊக்கத்தை உருவாக்கிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு இடையில் 7 நாள்னு சொன்னால் நான் பல நேரங்களில் அந்த தலைப்புக்காக நான் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கோம். அவர் சும்மா தானே உட்காந்துருக்காருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. சும்மா உட்காந்துருக்கப்ப நம்முடைய எண்ணங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஆடும் திருகை அரைச்சுற்று வரும் முன்னே ஓடும் எண்ணம் 1 கோடி அப்படிப்பாங்க. திருகைங்கிறது மேலே ஒரு கல், கீழே ஒரு கல், கிரைண்டர் மாதிரி ஒரு மர கைப்பிடியை வச்சு அதில் நடுவில் தானியத்தை போட்டு இப்படி இழுத்தோம்னா கீழே மாவு விழுகும். இது இப்படி வர்றதுக்குள்ளே நம்முடைய எண்ணம் 100 பங்கு வேகமாக போகுமா. எண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றது அப்படின்னு ஒரு பாடல் அந்த காலத்தில் ரொம்ப அற்புதமான பாட்டாக TMS குரலில் கேட்டிருப்போம் நம்ம. சரி, இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னம்பிக்கை, உற்சாகம் இதெல்லாம் எதுக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்குறோம். நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா உழைக்கிறேன், சுற்றத்தார்கள், நண்பர்கள் இருக்காங்க, நான் செட்டில்டுங்க அப்படின்னா இந்த செட்டில்டுங்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வகுப்பறையில் பாடம் நடத்துகிற போது பழைய காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஆசிரியர்கள் நடத்தி முடித்த பிறகு ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னா பிள்ளைகள் கொஞ்சம் தேங்கி ஏதாவது கேட்பாங்க. உடனே அதுக்கு நல்லா பதில் சொல்லுவாங்க. விளையாட்டை கூட நம்ம நிறைய கேள்வி பதிலெலாம் சொல்லி பார்க்குறோம். ஆனால் நான் ஆசிரியராக வர்ற காலத்தில் இது மாற்றமாக இருந்ததை நான் பார்த்தேன். எப்படி அப்படின்னா, நம்மகிட்ட அவங்க கேள்வி கேட்குறப்ப ஒரு குதர்க்கம் இருந்தது. அது அறிவினா, ஐயவினா, கொடை வினா, குழல் வினான்னு வரிசையாக வகைப்படுத்துவோம். அதாவது தெரிஞ்சு கேட்குற கேள்வி, தெரியாமல் கேட்குற கேள்வி. இதுக்கு பதில் தெரியாது சொல்லுங்கிறது அறியாமையிலான வர்றது. தெரிஞ்சே கேட்குறதுங்கிறது ஒரு வகை. அப்போ அது தெரிஞ்சே கேட்குற கேள்விக்கு நம்ம சொல்கிறப்ப கொஞ்சம் கவனமாக சொல்லணும். உதாரணமாக பக்தி இலக்கியங்கள் நடத்துகிறோம். சில பேருடைய முகத்தில் இகழ்ச்சி வரும். MA படிக்கிறவனோ BA படிக்கிற மாணவனோ அவன் ஆமாம் உலகத்தில் பெரிய கடவுள். இது எப்படி நம்ம வகுப்பறைகளுக்குள்ளெல்லாம் வந்துச்சுன்னு தெரில. இத்தனைக்கும் நான் பாரம்பரியமான கல்லூரியில் படிக்கிற வேலை பார்த்தேன், படித்தேன். அது ஒருத்தர் எந்திரிச்சிட்டு கேள்வியை கேட்டுட்டான். என்ன திருப்பி இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டியிருக்கு, என்ன தேவை வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்குறான். தம்பி, நீங்கள் இப்போ உட்காந்துருக்கிறது ஒரு 3வது மாடியில் உட்காந்துருக்குறீங்க. உங்களை சுற்றி மாணவர்கள் இருக்காங்க. உங்கள் வீடு நகரத்துக்குள்ளே இருக்குது. கூப்பிட்ட குரலுக்கு ஆள் வர்றாங்க. எல்லாமே இருக்குது. எல்லாம் கவலை இல்லைன்னு வச்சுக்கோங்க. பெரிய பணக்காரர் இல்லை நீங்கள், ஆனாலும் வறுமை இல்லை அப்படி வைங்க. ஆனால் எங்களை போன்றவருடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா முன்னுக்குனாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறவங்களுக்கு, சோழவந்தான் எங்களுக்கு சொந்த ஊர். வயல் இருந்தது எங்களுக்கு. அறுவடை காலங்கள் புரட்டாசி மாதத்தில் முதல் போகம் வரும். அது கார்காலம். ஆடிப்பட்டம் தேடி விதைச்சு ஆவணி புரட்டாசியில் நெல் விளைஞ்சி அம்பாரமாக குமிஞ்சிருக்கும். எங்கள் வீட்டுக்கு நான் ஒரு பையன், சகோதரிகள்லாம் அவங்க திருமணமாகி போயிட்டாங்க. இன்னொரு தங்கச்சி இருந்தாங்க. எங்கள் அப்பா வயதானவர். இப்போ நீ அங்கே போய் காவலுக்கு போகிறியான்னு கேட்பார். காவக்காரங்க இருப்பாங்க, நீ கூட போ அப்படிம்பார். சரின்னு சொல்லிட்டு நான் 5 கிலோமீட்டர் நான் இரவில் சைக்கிளில் போகிறேன். அங்கே போய் அந்த இதுக்கிட்ட போயாச்சு. இந்த களத்து மேடுங்கிறது எப்படின்னா, ரோட்டில் இருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் அந்த களத்து மேடு இருக்கும். நெல் குமிச்சிருக்கு. எங்கள் தண்ணி பாய்ச்சிறவர் உண்மையிலேயே தண்ணி பாய்ச்சிறவர். எப்போ பார்த்தாலும் அவர் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, அவர் எப்போ நிதானமாக இருப்பார், எப்போ எப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணார், இப்போ இரவு 10:30 மணிக்கு மழை இடி இடிக்கிற மாதிரி, மின்னல் அடிக்கிற மாதிரி இருக்குது. தம்பி கொஞ்ச நேரம் இருங்க, நான் வீட்டில் போய் குடை எடுத்துட்டு வந்துட்டு போயிட்டார். இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். நான் அந்த நெல் அம்பாரம்
களத்து மேடு, அது வானமே பிளக்கிற மாதிரியான இடி ஓசை, மின்னல். கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்குது மழை. இன்ன வகையான மழைன்னு இல்லை. இப்போ ஏற்கனவே இதுக்கு மேலே என்ன போட்டு வச்சுருக்கோம்னா வைக்கல் போட்டு வச்சுருக்கோம். நான் ஒரே ஆள், ஏறத்தாழ 5 கிலோமீட்டருக்கு யாரும் கிடையாது. நான் என்ன பெரிய சூப்பர் மேனா இல்லாட்டி ஸ்பைடர் மேனா, ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன வயசு இருக்கும், 18 வயசு 19 வயசுக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். இப்போ நான் என்ன செய்யறதுன்னு உட்காந்துக்கிட்டே இருக்கேன். நேரம் ஆக ஆக தண்ணி கூடிக்கிட்டே நான் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மரத்து வேரில் ஏறி உட்கார்றேன். அப்படி நான் ஏறி உட்கார ஆரம்பிச்சோடனே, ஏன் ஏறி உட்கார்ந்தேன்னா தண்ணிக்காக மட்டுமில்லை, பாம்பு, பூரா, வகை வகையான விஷயங்கள், கொடூரமான இதுகளுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா வாத்தியார் வேலை தான் பார்த்தாரு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு என்ன சிலம்சான் சொல்லி கொடுத்தாரா இல்லாட்டி நீ பாம்பை கையில் பிடினாரா, ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, எனக்குள் இருக்கக்கூடிய என்னுடைய தந்தையார் இடத்துல பிடித்ததோ அல்லது மற்ற விஷயங்களையோ நான் என்ன செய்கிறேன், திரும்ப 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 அந்த பாடல்களை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த மழை நிற்கிற வரைக்கும் யாரும் வரல. சட்டார்னு என்னை யாராவது அடிச்சிருந்தாலோ அல்லது ஒரு பாம்பு அடிச்சிருந்தாலோ இப்போ நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நான் என்ன நம்புகிறேன் தெரியுமா, இதோட போகிறதில்ல, இதுக்கு மேலே ஒன்று வரப்போகுது. அப்படி வரப்போகிற ஒன்றை நோக்கி நம்ம இருக்கிறோம், அதை நோக்கி நம்ம இருப்போம். அந்த நம்பிக்கை தான் நமக்கு பெரிய ஆற்றலை தர்றது. விடிய காலம் 4 மணிக்கு அந்த தனிபாத்திரம் என்ன தம்பி ராத்திரில் பயமாக இருந்துச்சா, ஒன்றும் இல்லை, இந்த மரத்தில் தான் அந்த ஒரு உள்ள தூ போட்டு செத்து போச்சு, அதனால் என்ன, ஒன்றும் இல்லை, அது செத்து போச்சு விடு. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நான் என்னத்தை நம்பினேன், எனக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருந்தது கூட நல்லது தான். ஏன்னா அது பாட்டுக்கு இறங்கி உட்காந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, நான் என்ன செய்ய முடியும்? இப்போ நான் என்னுடைய இந்த வயசில் நான் பட்டிருக்கக்கூடிய சின்ன 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 சிரமங்களை தாண்டி வருவதற்கு எனக்கு கப்பல் கிடைக்க வேண்டாங்க, ஒரு பலகை கிடைச்சா போதும், கைகள் துடுப்பாகலாம். அதே போல் சிறகுகள் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, நம்முடைய சிந்தனையே சிறகுகளாக மாற்றலாம். இதில் நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. மறுநாள் எல்லா நிலையும் வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு கொண்டு வர்றப்ப எங்கள் அப்பா, என்னப்பா அந்த நாட்டில் மழை பெஞ்சாமல் என்ன பண்ண அப்படின்னு, அவர் தனி வச்சவர் கூட இருந்தாருன்னு, கூடவே இருந்தாருப்பா, கூட செய்யலை அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அதுக்கு தான் உனக்கு அப்படி ஒரு ஆளை அனுப்பினேன் அப்படின்னார். எனக்கு தெரியும், ஏன்னா அவர் வருத்தப்படக்கூடாது. இப்போ நினச்சி பாருங்கள், எனக்கான நம்பிக்கைங்கிற விஷயத்தில் நான் அந்த நேரத்து நம்பிக்கையை நான் வச்சுருந்ததுனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாரதியினுடைய பாட்டையே நினைவு வச்சுருந்தேன். பயமனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம், வியனுலக அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம், ஜெயபேரிகை கொட்டடா 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 என்று அடுத்து 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 மேலே போகணுங்கிற விஷயத்த நான் எண்ணிக்கிறேன். இதை நினைவச்சுக்குங்க. நம்ம உட்காந்துருக்க இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசுகிறது பெருசு இல்லை. பாலத்து மேலே போனால் ஒருத்தன், கீழே தண்ணியில் விழுந்து ஒருத்தன், ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க, நீச்சல் தெரியாதுன்னு கத்துனான். அதுக்கு பாலத்தில் இருக்கவன் சொன்னா, இங்கே எனக்கு தான் நீச்சல் தெரியாது, நான் கத்துறேன்னா உடனே மாதிரி அப்படின்ட்டு அவன் போயிட்டான். ஆக நாம் இருக்கிற இடத்தையும் உழைக்கிற இடத்தையும் பொறுத்துத்தான் நம்முடைய உறுதியும் மற்றையும் வருகிறது. நம்பிக்கைகளால் தான் நம்முடைய வாழ்க்கை கோபுரம் கட்டப்படுகிறது. நல்ல நம்பிக்கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெற முடியும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.